கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு வந்துட்டு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரக்ஷனும் தீபாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. தீபா வந்துட்டு ரக்ஷன் கிட்ட பேசுகிறதுக்காக வெளியில் வராங்க. அந்த சமயத்தில் ஐஸ்வர்யாவோட அம்மா ஒரு சகுனி இருக்கே அவங்க வந்துட்டு பார்த்துடுறாங்க. இவருக்கு எந்த டைமில் இவன் கூட போய் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாங்கு லிரிக்ஸ் இப்படி பண்ணுங்கள், உங்களோட வாய்ஸுக்கு இந்த சாங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தில் இந்த சாங்கு ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் எனக்கு பேர்பட்ட ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தீபாவும் அவங்க சார்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யாவோட அம்மா இருக்காங்கல்ல, அது வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சிருது. இங்கே பாருடி தீபா, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப எனக்கு நல்ல ஒரு வசமான சம்பவம் சிக்கிடுச்சு, இரு உன்னை பார்த்துக்கிறேன், நாளை காலையில் நீ என்ன ஆக போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. தீபாவும் பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் காமிச்சிட்ருக்காங்க. அபிராமி வந்துட்டு நியூஸ் பேப்பரை பார்த்து ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி எங்கே இருக்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த இடத்துல ஒன்று கூடிடுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு தான் ஆல்ரெடி பிளான் தெரியுமே. ரெண்டு சகுனிகளும் நல்லா ஈன்னு சிரிச்ச மாணிக்கு நின்றுட்டு இருக்குங்க. இங்கே பாருடி, இப்போ நான் பண்ண போகிற சம்பவத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அம்மா வந்துட்டு கண்காமுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு சிரிச்சிட்டு நக்கலை நிற்க கார்த்தி வர்றாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்ல கார்த்தி பார்க்குறாங்க. ரக்ஷனின் புதிய காதலி தீபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நைட்டு ஒன்றா பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்துட்டு ஐஸ்வர்யோட அம்மா மாடியிலேருந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த சீன் இருக்குது. அதை பார்த்ததும் கார்த்தி ஷாக்காக தீபாவும் ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறாங்க. கார்த்தி, நான் தான் சொன்னேன்ல கார்த்தி, நான் வந்துட்டு உனக்கு எதிரியாக இருக்கிறேன், உன் ஒய்ஃபு வந்துட்டு பாடக்கூடாதுன்னு நினைக்கிறல, நீ நினைக்காத, நமக்கு வந்துட்டு இதெல்லாம் தேவையாப்பா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அது பாரு, இப்போ வந்துட்டு தீபா பேரை தானே அசிங்கப்படுத்திட்டாங்க, இதனால தான் நான் இந்த பாட்டெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், அத்தனை பேர் சொல்லி நீ தான் தீபாவை பாட வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்ன, இப்போ பார்த்தியா என்ன நடந்திருக்குன்னு, அவளுக்கு கேவலம் மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கே இது பெரிய அசிங்கமாகிரும் அப்படின்னு சொல்ல, அம்மா இதுக்கெல்லாம் நம்ம உடஞ்சி உட்கார முடியுமாம்மா, யாரோ கண்டதை எழுதிட்டு போகிறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி ஃபீல்டில் சகஜந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. இல்லைப்பா என்னாலலாம் இதை ஏற்றுக்க முடியல, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து கோவமாக கிளம்பிற. ஐஸ்வர்யா வந்துட்டு அம்மா சூப்பர் சம்பவம் பண்ணியிருக்கம்மா, நான் வந்துட்டு இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஆனால் என்ன கூடவே சேர்ந்து இந்த தீபா வீட்டை விட்டு துரத்தி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இப்போலாம் அத்தை சரியே கிடையாதுமா, கார்த்தி தீபாவை பற்றி எது சொன்னாலும் சரி, என்னமோ நான் தான் அவங்கள வேணும்னே கோல் முட்டி கொடுக்க வந்த மாதிரி ரொம்ப தான் என்னதாம்மா சலிச்சு திட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, சரி விடுடி வேறு எதுலேயே நம்மக்கிட்ட சிக்காமல போவா, இந்த விஷயத்தை நம்ம ஊதி ஊதி எப்படி பெருசாக்கி அவளை இந்த பாட விட ஆக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து வந்துட்டு தீபா ரூம்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. பயங்கரமா இப்படி அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பெட்டு கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்த காட்டி போகிறாங்க. சார் நான் தான் சொன்னல சார், எனக்கு இந்த பாட்டு இது எதுவுமே வேணாங்க சார், இப்போ பாருங்க எப்படி வந்துட்டு அசிங்கமாக எழுதியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதை கேட்டதும் கார்த்தி வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் முதல்ல கண்ணை தொடங்க, அழுகாதீங்க, நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டேன், நான் உங்களை இப்படி ஏதாவது கேள்வி கேட்டால் தான் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணணும், நான் உங்கள் மேலே இப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க, இங்கே பாருங்கள் ஆம்பளைங்க பெண்களை அடக்கி ஒடுக்கி வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு சொற்படி நடக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது ஒரு விதம்னா, இப்படி பெண்களுக்கு பெண்களாகவே எதிரியாக இருக்காங்கல்ல, இதுவும் ஒரு விதம், அதெல்லாம் தாண்டி முறியடிச்சு தாங்க நீங்கள் பாட்டில் வந்துட்டு ஜெயிச்சு காட்டணும், நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுல, நான் ஆல்ரெடி சொன்னதை இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தான் தரும், அதை நம்ம பயன்படுத்திக்கணும், இல்லைன்னா நம்ம வீட்டோட முடங்கி கிடக்க வேண்டியதுதான், இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்க இதெல்லாம் பார்க்காதவங்களா, அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல தீபாவுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி கிடச்சிடுது. கார்த்தி வந்துட்டு நான் இருக்கேன் கூட சப்போர்ட்டா அப்படின்னு பேசவுமே, சார் நான் கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு சந்தோஷமாக கார்த்தியை பார்த்து சிரிக்க, கார்த்தி இதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், கண்டிப்பாக நான் உங்கள் கூட இருக்கேன், நீங்கள் நாளைக்கு வந்துட்டு பாடணும், இதுக்கெல்லாம் நீங்கள் தயங்கி உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதோட அழகாக இந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. எனக்கு இந்த ப்ரோமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.